கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் பலி வாய்க்கும் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு மனுஷனை அவர் அழைக்காவிட்டால் அவன் தன்னுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களில் வர முடியாது. இங்கே வேதத்திலே அநேகரை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடும். ஆபிரகாமை அழைத்தார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே சவுலை அழைத்து பவுலாக இந்த நாட்களை மாற்றி தன்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை இந்த நாட்களை செய்தார். பேதுருவை அழைத்தார், என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன வேளையிலே அவர்கள் போனார்கள். ஆனால் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அவர்களை அழைத்தார், அவருடைய வழிகளை இந்த நாட்களை தேவன் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய அழைப்பு இன்னதென்று முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குமாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தீர்மானம் ஒன்று இந்த நாட்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் ஆண்டவர் ஒரு பயங்கரமான திட்டத்தை இந்த நாட்களை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இந்த நாட்களை வருகிறவர்களோ ஒரு சிலர் தான். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் அநேகரை அழைத்திருக்கிறார். ஆனால் அநேகர் வந்து இந்த நாட்களிலே எதற்காக வந்தார்னு சொன்ன ஆண்டவருடைய அழைப்புகளே தங்களுடைய சுகத்துக்காகவும் தங்களுடைய காரியங்களுக்காக இந்த நாட்களை வந்தார்கள். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அந்த நாட்களை வரவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாம் தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஆனால் தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களிலே செய்கிறவராய் இந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய புத்திரன் ஏகபுத்திரனை கொண்டு மோரியா மலைக்கு வா என்று சொன்ன வேளையிலே தயங்காதபடி இந்த நாட்களை அவர் அப்படியே தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு அங்கே போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய அழைப்புன்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆபிரகாம் அந்த இடத்திலே பாருங்கள், தேவனுடைய அழைப்பு இல்லாமல் இந்த நாட்களில் அந்த இடத்திலே வந்திருந்தால் தன்னுடைய குமாரனை இந்த நாட்களில் ஈசாக்கை பலியிடும்படி இந்த நாட்களில் கொண்டு போக முடியாது. அருமையான கருத்து. ஏனென்றால் மாமிசம் அந்த காரியத்தில் இந்த நாட்களை எதிர்த்து நிற்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவன் அழைத்தார், ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்திலே தேவன் அழைத்து உன்னை இன்ன பிரகாரம் நான் நடத்துவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் 99 வயசு வரைக்கும் ஆபிரகாமுக்கு இந்த நாட்களில் எந்த விதமான மாற்றங்களோ எந்த காரியங்களோ இந்த நாட்களிலே அவருக்குள்ளே இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு திடீரென்று வருகிற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே எல்லாம் இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறது மட்டுமல்ல, ஆபிரகாமை தேவன் அழைத்த காரியத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதுதான் தேவனுடைய அழைப்பு. அதைத்தான் ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் அவனை அழைத்தேன், நான் அவரை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று. இன்றைக்கும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களை அழைத்திருப்பாராயிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே அவர் உங்கள் வழிகள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அதனாலே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், கர்த்தரிடத்தில் இந்த நாட்களிலே திரும்புங்கள். முதலாவது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை சற்று இந்த நாட்களை சோதித்து பாருங்கள். இந்த அழைப்பு என்னுடைய சித்தத்தின்படியா அல்லது ஆண்டோடைய சித்தத்தின்படியா அந்த அழைப்பு இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்து செயல்படுகிற வேளையிலே அந்த அழைப்பின்படி ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பாராக இருந்தால் அவர் உங்களுடைய எல்லா வழிகளையும் இந்த நாட்களிலே வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருப்பார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருமென்னு நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள்.
கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். உங்களை அழைத்த தேவன், அந்த அழைப்பை நீங்கள் இந்த நாட்களிலே ஒரு விசை திரும்பி பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே வந்து கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய அழைப்பை நீர் எனக்கு உறுதிப்படுத்தும் என்று சொல்லுகிற வழியிலே கர்த்தர் உங்களோடு கூட நடத்துவார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.